பாண்டிச்சேரியில் யாரை இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க? வாடகை வாய், பொதுப்பிள்ளை, பேடி யூடியூபர், பண சொத்து பண சொத்து பண சொத்து. இதெல்லாம் போகும்போது எனக்கு கூட வரப்போகுது. ஒரு ஊரில் வந்து ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர் வந்து இந்த ஊர்லேயே வந்து பொய் பேசாத எனக்கு சொந்தமானது. நான் செத்து போன பின்னாடி நான் செய்த அந்த தான தர்ம புண்ணியங்கள் மட்டும்தான், அந்த 22,000க்கு உண்டான தான தர்ம புண்ணியங்கள் மட்டும்தான் என்னோட வரும். நான் இறைவனை நினைச்ச நேரத்தை மட்டும்தானே என்னோட வயதாக நான் எடுத்துக்க முடியும். மற்ற நேரம் என்னோட வயிறு, என்னோட குடும்பம், என்னோட சுயநலத்துக்காக தான் நான் ஓடி ஓடி உழைச்சேன். பேர் ஏதோ ராமநாதன், மீனாட்சி, அவங்களாம் ஏதோ வந்து அவங்க பொண்ணோட நான் தருமபுரியில குடும்பம் நடத்துறதா சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ வந்து வணக்கம், நான் உங்கள் புயல் சிங்காரவேலு பாரவணி. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பாண்டிச்சேரி போவோம். பாண்டிச்சேரியில் என் பங்காளியோட ஒரு வழக்கம் ஒன்று பட்டுறது, நேரில் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அது வந்து 10ஆம் தேதிக்கு முன்ன ஒரு ட்ரையல் வந்து அந்த பங்காளி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா, பாண்டிச்சேரியில் யாரை இப்போ அரெஸ்ட் பண்ணாங்க? வாடகை வாய், பொதுப்பிள்ளை, பேடி யூடியூபர், டிபி திருமகன் கார்த்திக் பிள்ளை, அவரோட வழக்கலாம். போன டிபி திருமகன் கார்த்திக் பிள்ளைன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, பார்த்தா தெரிஞ்சவங்க தெரிஞ்சுங்க, அது விளக்கமாக சொல்ல முடியாது. போனோம் பெயிலுக்கு வந்து சரி, கோர்ட்டில் நேரடியாக முதல்ல ஒரு வழக்கை பார்க்கலாம், எப்படி நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக ஒரு வாரமாக நின்று ரெடி பார்த்துட்டு ஆட்சிக்கிட்டு இருந்தாங்க. வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. பெயிலுக்கு அப்ளை பண்ணிட்டு நீதிமன்றம் அது மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய நீதியரசர் அம்மையார் உட்காந்துருக்கிறாங்க. வர நீ வந்து நீ போயிருக்கிறது ஒரு போக்சோ சட்டம், ஒரு குழந்தையின் பற்றிய தகவலை வெளியில் விட்டதுக்காக ஒரு பெண், பாண்டிச்சேரி அரசை சேர்ந்த ஒரு பெண் காவல் துணை ஆய்வாளர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் நீ உள்ளே போயிருக்க. இங்கே இருந்தால் நீ எப்படியே தச்சிருப்ப, அங்கே இருக்க சிக்கிக்கிட்ட என்ன கூட்டு போனாங்க. கோர்ட்டில் வந்து ஆஜர்படுத்தினா, கோர்ட்டில் நீ உட்காந்து பேசுகிற யூடியூப் சேனல் ரூமா உன் இஷ்டத்துக்கு தப்பாக சட்டத்தை பேசிக்கிட்டு தப்பாக நீ என்ன சொல்கிறதுக்கு அந்த குஞ்சான்ஸ் மைத்திரி குஞ்சான்ஸ் கீழே கமெண்ட் போடுவாங்க. அவனுங்க போடுறானுங்களா இல்லை நீயா ஆளை விட்டு போட்டுக்கிறியான்னு தெரியல. என்ன உண்மை விளம்பி உண்மையை பேச காய் துப்புனாங்க பாருங்க. ஏன்னா இதில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இவன் யூடியூப்பில் உட்காந்து பேசி தப்பாக சட்டத்தை பற்றி பேசிக்கிட்டு இவர் பாட்டுக்கு கண்டதையும் நாலேஜ் இல்லை, அதாவது இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாத மக்களுக்கு வந்து இவர் சொல்கிறது தான் உண்மைன்ற மாதிரி இதை விட்டு அது உண்மையிலேயே அவங்க மெசேஜ் போடுறாங்களா இல்லை இவனா ஆளுங்களை விட்டு போட்டுக்கிறாங்களான்னு அந்த கமெண்ட் போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. எனக்காக அதை நாய்ங்க நாள் அதில் போடும். இப்போ தான் எந்த இதையும் என்னை பற்றின கமெண்ட் எதுவும் வர்றதில்லை. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி அவன் நீதியரசர் அந்த அம்மா வந்து நீ என்ன கேட்டுருக்கிற, பெயில் கேட்டுருக்க, நீ பண்ணதே பெரிய தவறு, அதுக்கு பெயிலே கிடையாது. ஏன்னா இருந்தாலும் பெயில் மூவ் பண்ணி உன்னுடைய உரிமையை வந்து நீ வந்து எதிர்காலோட நீதிமன்றத்தில் போய் நிற்கிற. அங்கு நீ எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? பேசுகிற இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். இது யூடியூப் சேனலா எல்லாம் உட்காந்து டைம் பாஸுக்கு உட்காந்து நீ புழுவதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்களுக்கு நேரங்காலம் அந்த நீதியரசர் இருக்கு, அம்மையாருக்கு அந்த அம்மையாருக்கு வந்து நேரங்காலம் இல்லை, அவங்களுக்கு அடுத்த இதை பார்க்கணுன்னு எது இல்லை. சோத்துக்கு
சுக்கா அடிக்கிறாராம் ஜெயிலில். மைத்ரி குஞ்சான்ஸ் டெய்லி ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் சிக்கன் பிரியாணி கொடுங்க, காவல்துறையில் அனுமதி வாங்கிக்கிட்டு. காலையில் சூடாக இட்லி, சிக்கன் குழம்பு, போட்டி குழம்புன்னு கொண்டு கொடுங்க. மத்தியானம் நல்லா சூடாக திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி இங்கேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வாங்கிட்டு போகிற வரைக்கும் தாங்குமா? இல்லை அங்கே லோக்கல் எங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி இருக்கும், அது கொடுங்க. நைட்டு வந்து கேஎஃப்சி சிக்கன் என்ன, அதை கொடுங்க. ஏன்னா அங்கே சோத்துக்கு சுக்காடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மாண்புமிகு நீதியரசர்கிட்ட வந்து அது கேட்கறது கூட ஒரு தன்மையாக கேட்க மாட்டியா, ஒரு இதாக கேட்க மாட்டியா? அவங்க நீதியரசர்னு ஒரு மட்டு மரியாதை இல்லையா? அந்த அம்மாவோட முகம் எவ்வளோ சிவந்து எவ்வளோ வெறுப்பாச்சு அவங்களுக்கு. ஜெயிலில் கொடுக்கறதா சாப்பிடணும்னு சொல்லி ஒரே வார்த்தையாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுன்னாங்க. உனக்கு இது அந்த சோறாது கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டுப்போம். ஏதோ அந்த சோறாது அந்த அம்மா போட சொன்னாங்களேன்ட்டு அந்த அம்மா ஒரு பெண்ணாக இருக்கிறதுனால ஒரு தாய் இல்லத்தோட சொல்லியிருக்கிறாங்க நீதியரசன், இருக்கிறத போடுங்க அவனுக்குன்ட்டு. இதே வேற யாருன்னா என்ன மாதிரி யாரும் இருந்தாங்கன்னு வச்சு அவன் 1008 போய் பேசினா அவனுக்கு சோறை போடாதுன்றது. என்ன மாதிரி யாரும் அவனை கீழ் பிடிச்சவனா அந்த அம்மா வந்து பெண்றதுனால அந்த தாய் உள்ளம் ஒரு குழந்தையோட பசின்னு நினச்சிக்கிட்டு நீ அயோக்கிய பயன்றது தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த சிறைச்சாலையில் என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி அவங்களுடைய முகத்தில் தெரிவித்த கோபத்தை வந்து நல்லா அங்கே இருந்தவங்க எல்லாருமே பார்த்து என்னை மாதிரி ஆட்கள் வந்து கொஞ்சம் ரசிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 10ஆம் தேதி மறுபடியும் பெயில் வருதுன்னாங்க. சரி 10ஆம் தேதி பெயிலுக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்டால் அதுவும் கேன்சல் ஆகி போயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து பெயில் அப்ளை பண்ணல போல கிடைக்காது, பெயில் கிடைக்காது. அது எப்படி போக்சோ சட்டத்தில் வந்து எப்படி பெயில் கிடைக்கும்? இதுக்கு நடுவில் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் வந்து அரெஸ்ட் பண்ணி, அதாவது என்னோட வழக்கில் தமிழ்நாட்டில் முதலில் கார்த்திக் பிள்ளை கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டது அம்பத்தூர் கோர்ட். அம்பத்தூர் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. நிறுத்தினதில் விசாரித்தாங்க, சார்ஜ் ஷீட் போட்டு செஷன் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட சொல்லிட்டாங்க. இந்த சார்ஜ் ஷீட் போடுற வேலை வந்து நேற்று வெற்றிகரமாக முடிக்கப்பட்டது. இந்த காணொலி வாயிலாக இந்த கார்த்திக் பிள்ளையோட சைஞ்சர் மைத்ரி குஞ்சான்ஸ் அந்த இது கோவை கட்சி பிரமுகர் சொல்றாரு, குட்டி கோமாளிகள் தற்குறிஸ், அந்த தற்குறி தான் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கலாம். என்ன இந்த இவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கக்கூடிய விஷயம், அந்த தற்குறியால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டில் முதலில் நீதிமன்றத்தில் அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டிருக்கிறான் கார்த்திக் பிள்ளை. அடுத்து என்னுடைய வழக்கு மாவட்ட கோர்ட்டுக்கு, திருவள்ளூர் மாவட்ட கோர்ட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரும். சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அம்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுன்றதால மாற்றுத்திறனாளிகள் வன்கொடுமை சட்டத்தை வந்து விசாரிக்க இங்கே முடியாது. ஒன்று திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் விசாரிக்கணும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கணும். இதில் இன்னொரு பெரிய கூத்து என்னென்னா, இவருக்கு எடுத்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா, பின்னாடி இருந்து பாயிண்ட்டுகளாக எடுத்து கொடுத்தாங்களே, பாயிண்ட் வரட்டும் நம்ம ரஜினி முருகனில் பாயிண்ட் வரட்டும்ட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. வழக்கம் பாயிண்ட் பரமசிவங்கலாம் என்ன பாயிண்ட் பரமசிவம். அந்த யூடியூப், அந்த கார்த்திக் பிள்ளை யூடியூப்பில் வந்து ஒரு பேர் ஏதோ ராமநாதன், மீனாட்சி அவங்களாம் ஏதோ வந்து அவங்க பொண்ணோட நான் தருமபுரியில் குடும்பம் நடத்துறதா சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ வந்து அந்த சொன்னோம், அந்த பெண்மணி வந்து ஒரு சில காரணங்கள், அவங்க குடும்ப காரணங்களால் ஒரு தடவை வந்தாங்க, அவங்க அம்மா அப்பா வந்து கூப்பிட்டு வந்து ஆட்சிக்கிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது மீண்டும் பிரச்சனை ஆரம்பித்து என்னோட பாதுகாப்பே விடணும்னு அவங்க அம்மா அப்பா சொன்னப்போ கொஞ்சம் யோசனை பண்ணியிருக்கணும். நான் சரி ஒரு பெண் பிள்ளை பாதுகாப்பு, சமூகத்தை பாதுகாப்பு என்னன்னு சொல்லி சேர்த்தது மிகப்பெரிய தவறாக போச்சு. அந்த தவறுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து மன வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த பொண்ணை கொண்டாந்து விட சொன்னோம். அந்த பொண்ணை வந்து மன்னிக்கணும், அந்த பொண்ணு வந்து ஒரு ராட்சசனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்
ஐயா என் பொண்ணை காப்பாத்துங்க ஐயா. அவங்க அம்மா, ஹலோ, அந்த அம்மா வந்து ஒரு வாரம் எங்கள் ட்ரெஸ்ட்டில் உட்காந்து சாப்பிட்டு நல்லா தின்னு துடிச்சு விட்டு போய், ஏமா அவங்களுக்குலாம் நீங்களும் ஒரு பெண் தானம்மா, உங்க பெண் தானம்மா, அது எப்படிமா அவங்களுக்குலாம் மனசாட்சி இல்லாத இந்த மாதிரிலாம் கம்ம பேச வச்சு அவனை ஏதோ ஒரு கூட்டம். நீங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு 4 அடி அடிச்சிருக்கலாம், திட்டி இருக்கலாம், ஏன் கையை காலை உடச்சி வீட்டில் போட்டுருக்கலாமா? அது உங்க பொண்ணு, உங்களுக்கு அத்தனை உரிமை இருக்குது. கணவன் சரியில்லை நீங்க தான் சொன்னீங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அவங்க பொண்ணு பத்திரமா நல்லபடியா இருக்கா. இருங்கம்மா, நான் அதுவும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அதாவது உங்களுக்கு மட்டும் பொண்ணு இல்லை, அது எனக்கும் பொண்ணு மாதிரி தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு பொண்ணு +2 படிச்சு இறந்து போச்சுங்க ஐயா. நான் இவனை நல்லவன்னு கல்யாணம் பண்ணேன், இவன் இப்படி அரக்கனா வந்திருப்பான்னு எங்களுக்கு தெரியாம போச்சுங்க ஐயா. அதுக்கு வந்து ஒன்று உங்கள் மகனோ இல்லை நீங்களோ உங்கள் கணவரோ இந்த செயலை செய்திருக்கலாம். அந்த பொண்ணை இழுத்து மறுபடியும் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, தீபாவளி முடிஞ்சு கூப்பிட்டு பண்ணீங்க. அதுக்கு முன்னாடி எதுக்கு உங்கள் மருமகனை விட்டு தகராறு பண்ணீங்க? வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சு தகராறு பண்ணி காவல் நிலையத்தில் நான் கொடுத்த புகாரை என் மேலேயே திருப்பினீங்கல்ல, பணம் கொடுத்து. அந்த சையது முபாரக்கு ரமேஷுக்கு பணம் கொடுத்தீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர், அது ஒரு வழக்கறிஞர் பையன் வந்தான் பார்த்தீங்களா, அம்மா நாங்களாம் ஒரே ஆஃபீஸில் இருந்தவங்க தான் அந்த பையனாலாம். ஏன்னா அவனை விட்டு என்கிட்டையும் மனம் கேட்டாங்க. நேரடியாக சொல்கிறேன், 58 T1 காவல் நிலையத்தில் இதற்கு முன்னால் இருந்தால் துணை காவலர் சையது முபாரக் ரமேஷும். வெளிப்படையாக சொல்கிறேன், அஸ்தப்பட்டி காவல் ஆய்வாளர் பால்ராஜை விட்டு மிரட்ட. ஹலோ ஹலோ சார், சொல்லுங்கள் சார். நான் அஸ்தப்பட்டி சேலத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கள் சார். காலைல 11 மணிக்கு சேலம் வரேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணோட நான் மாலை வச்சுருந்தாலே 55 வயசு ஆகுது சார். பொண்ணு வந்து வரமாட்டேன் சார். நான் எப்படி சார் கட்டாயப்படுத்தியா சார் கூட்டு வர முடியாது? என்ன நான் மாதிரி இப்போ கூட டைம் தரேன், நீ லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு லாயரோடைய வந்து வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை எனக்காக ஒரு நாளைக்கு வாங்க. அவங்கள வர சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸுக்கு முன்னாடி ஏதாவது எழுதி கொடுக்கும், இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துக்கணும். ஏன் சார் கார்னர் பண்ணுறீங்க? இருக்கிறேன் அப்படியே வந்து வரணும். அதுக்கு தான் உங்களை அஸ்தப்பட்டி அப்பியரன்ஸ் ஆக சொல்கிறேன். எப்போ வரீங்க? ஐயா இந்த கதையெல்லாம் எங்களுக்கும் தெரியுங்க ஐயா. நீங்க கட்டாயெல்லாம் படுத்தல, அந்த பொண்ணு தான் விரும்புது. அதை நீங்க முறையா தெரிவிச்சுட்டு போங்கன்றோம் சார். நீங்க சொல்றது எதுவுமே வேற மாதிரி. நீ எங்கன்னு சொல்லி அவங்க வருவாங்க மாமியார. சார் நான் சாமியார்ல சார், நீங்க வேற ஏன் சார் சாமியார் பட்டம் கட்டுறீங்க? உனக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன, நீங்க வந்து எல்லாருமே மேனேஜரு, உங்க இஷ்டத்துக்கு இந்த சுதந்திர நாட்டுல எல்லாரும் செயல்படலாம். ஆனா சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும். ஆமா சார், நான் சட்டத்தை மீறி எதுவும் செய்யலையே சார். நானு வந்து ஒண்ணு டிவோர்ஸ் போட்டுக்க சொல்ல அந்த பொண்ணை, அப்படி இல்லைன்னா அதுதான் அவங்க முடிவு பண்ண சார். அவங்க ஃபேமிலி விஷயத்துல நான் எப்படி சார் தலையிட முடியும்? எப்பப்பா வர, எப்ப வர சொல்லு. எங்க வக்கீல் சார் எப்ப ஃப்ரீயா இருக்காரு அவர் கூட கூப்பிட்டு வரேன் சார். வர சொல்லுங்க. ஏன் வரல? சரி, வக்கீல் ஃபோன் கொடு, பேர் சொல்லு, வக்கீல் பேர் சொல்லு, ஃபோன் நம்பர் சொல்லு. ஒரு நிமிஷம் சார். எந்த ஒரு வக்கீல் அவரு? நீ எங்கேயா இருக்கிற முதல்ல அதை சொல்லியா? இருக்கிறேன். கூட்டிட்டு போ, யாரையோ தியானம் பண்ணு, யாரையோ வைத்தியம் பண்ணு. எதுவும் பண்ணல சார். நான் நான் சொல்றது முதல்ல நீ கேட்டுக்க தெளிவா. இது சட்டத்துக்கு புறமான செயல். அடுத்தவ மனைவிய வந்து நீ கூட்டிட்டு போய் அந்த பொண்ணோட விருப்பமா வந்திருக்குதுன்னா நீ அது முறையா போய் அந்த பொண்ணு எழுதி லெட்டர் தப்பு தப்பா பேசாதீங்க சார். பொண்ணு வயசு சார் அது. சரிப்பா, நீ ஏன் தப்பா நினைச்சுக்கிற? நான் உனக்கு என்ன சொல்றேன், நீ கூட்டிட்டு வா, இல்லைன்னா நீ இருக்கிற இடத்த சொல்லு, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய். கூப்பிட்டு கட்டாயத்துல கூப்பிட்டு வந்து நான் வரணும்னா நான் வரேன் சார், அவ்வளவுதான். நான் எங்க லாயரோட வரேன். அதுக்காக நான் வந்து போனை வச்சுக்கிட்டு காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும், எனக்கு வேற வேலை இல்லையாப்பா சார்? உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் நீங்க வரைக்கும் நான் போனை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்குமான்னு கேட்குறேன். நானே கூப்பிட்றேன் சார். நானே கூப்பிட்றேன் சார். நீ என்ன கூப்பிட்றேன்? நான் சொல்றேன், இப்ப நீ பித்தலாட்டம் பண்ணிட்டு அட்ரஸ் சொல்லுவாங்க சார். நான் பித்தலாட்டம்லாம் பண்ணல சார். ஏன் சார் இது மாதிரி புரிஞ்சிக்காம பேசுறீங்க? நீங்க மறப்பீங்கல்ல, உங்க பொண்ணு என்ன 10 வயசு பண்ணா 12 வயசு பண்ணா நான் 12வது விடுறதுக்கு மைவி 3 ஆக்ட்ஸ் மேலே கேஸ் போடுற அளவுக்கு உங்கள் பொண்ணுக்கு விவரம் இருக்குது. பணம் விட்டுட்டோம், அவ உதவி செய்ய ஆள் இல்லையா, வாங்க ஐயான்னு கூப்பிட்டு இது பண்ணுறது விவரம் இருக்குது. ஒரு ஏன் இவ்வளோ இருக்குது? உங்கள் பொண்ணோட ஃபோன் நம்பர் எத்தனை தடவை அவங்க புருஷக்கார ஃபோன் பண்ணி மிரட்டுறான்,
அவங்க புருஷக்கார தானே அசம்பட்டி ஸ்டேஷனில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாம் பண்ணான். ஏன் அந்த நம்பரை கொடுத்து அந்த பொண்ணு நேரடியாக வர சொல்கிறது? நடுவில் நான் என்ன அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணுன்ட்டு? ஏன் அந்த பொண்ணுக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறதுக்காகவா? இல்லை அந்த பொண்ணுக்கு உதவி செய்துறதுக்காகவா? நான் எதுக்கு கொண்டு வந்து விடணும்? அந்த காவல் ஆய்வாளர், அந்த பாலராஜ் காவல் ஆய்வாளர், அசம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் பாலராஜ் அவர் சொல்லி 2 பொண்ணு வச்சுருக்கிறீங்க சார். நீங்கள் மனசில் வச்சிங்க, 2 பொண்ணு வச்சுருக்கிறீங்க. கர்மான்றது சும்மா கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் என் மேலே என்னென்ன வச்சாங்க, எதுவும் அவங்களால நிரூபிக்க முடிஞ்சது? என் மடியில் கணம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்று காரியத்தை கார்த்திக் பிள்ளை மேலே வந்து கார்த்திக் பிள்ளைக்கு வந்து தவறான தகவல் கொடுத்தவங்க யாருன்றது இப்போ வந்து மொத்த பேர் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருவாங்க. இந்த மாற்றுத்திறனாளி ஆணையர் பாதுகாப்பு சட்டத்துக்கு பதிலாக வந்து மொத்த பேர்த்தையும் கொண்டு வருவேன். ஒருத்தரையும் விட மாட்டேன். புதுக்கோட்டையில் ஆரம்பிச்சது, புதுக்கோட்டையிலேருந்து சேலத்துலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு வருவேன். ஏன்னா நான் தப்போ தவறோ எங்கேயாவது பண்ணி இருந்தால் நான் வந்து பயப்படலாம். எங்கே நம்ம குட்டி வெளில வந்துடுமோ அப்படின்னு நினச்சி பயந்து நான் ஓடலாம் ஒதுங்கலாம் ஒழியலாம். இதை பற்றி பேசாமல் இது நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு அமைதியாக இருந்திருப்பேன். என்ன உதவி மட்டும்தான் செய்தேன். என் கூட இருந்தவனுங்க வந்து என்னென்ன பண்ணானுங்கன்றது ஒரு சிலர் எனக்கு நல்லாவே தெரியும். என்னை வச்சு என்னென்ன பண்ணிக்கிட்டாங்க, என்னென்ன ஆதாயம் தேடிக்கிட்டாங்க, யார் யார் என்னை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு என்னால் சொல்ல முடியும். என்ன அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே வச்சிருக்கேன். ஆனால் உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மையை பேசிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லது. உண்மையை பேசுறதுனால ஒரு தடவை கெட்ட பேர் வரும், அதோட அது மறைஞ்சு போயிடும். பொய் பேசுனீங்க, ஒரு பொய்யை பேசுறதுக்கு 30,000 பொய் பேசுவீங்க. நாளைக்கு என்ன பொய் பேசணுன்றது தெரியாமல் எதையாவது ஒன்று வளரி மாட்டுவீங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் காவல்துறையில் போயிட்டு நின்று இந்த கார்த்திக் பிள்ளை விட்டவே கூடாதுன்னு சொல்லி நான் இவ்வளோ இது பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு பின்னாடி எவ்வளோ சதிகள், எல்லாம் காரணம் பணம், சொத்து, பணம் சொத்து. இதெல்லாம் போகும்போது எனக்கு கூட வரப்போகுது. ஒரு ஊரில் வந்து ஒரு முனிவர் வந்தார். அந்த முனிவர் வந்து இந்த ஊர்லேயே வந்து பொய் பேசாத நல்ல மனிதர் யார், அவர் வீட்டில் வந்து நான் வந்து சாப்பிட்ணுன்னு கேட்டார். அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கை காட்டினது ஒரு முதலியார் வீட்டை கை காட்டினாங்க. அந்த முதலியார் வீட்டுக்கு போங்க ஐயா, அவர் வந்து மிகப்பெரிய சிறந்த சிவனடியார், அவர் வீட்டில் போய் சாப்பிடுங்க. அதே மாதிரி அங்கே போன உடனே அந்த முதலியார் உளுந்தடிச்சு ஓடி வந்து சிவனடியாரை வணங்கி பாதத்தை கழுவி அவருக்கு உணவு வந்ததுக்கு எல்லாத்தையும் இது பண்ணி ஏற்பாடு பண்ணி எல்லாம் இது பண்ணு. அவர் வந்து என்ன சொன்னார், நான் பாவம் செய்யாதவங்க வீட்டில் தான் சாப்பிட, பொய் பேசாதவங்க வீட்டில் தான் சாப்பிடனாரு. நீ ஒன்று நான் சோதிச்ச பின்னாடி தான் சாப்பிட முடியும்னு சொன்னாராம். அப்போ அவர் கேட்டாராம், உங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது? 22,000 ரூபா பணம் இருக்குது. அந்த முனிவர் வந்து 22,000, சரி உனக்கு எத்தனை பசங்கன்னாராம்? ஒரே ஒரு பையன். இவருக்கு வந்து முனிவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு. உன்னை வந்து எல்லாம் பெரிய பணக்காரன், நீ வந்து செல்வந்தன்னு சொன்னாங்க, உனக்கு 4 பசங்க இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி உன் வயசு என்னன்னு கேட்டார். 3.5 வயசு, 16 மாதம் 3 மணி நேரமாக என்னதான் சொல்கிறார். அவர் முனிவருக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. டேய் பேசுறதான் போய் உன் வீட்டில் நான் சாட மாட்டேன்டா அப்படின்ட்டு உன்னை சபிக்கிறேன்னு. இருங்க ஐயா பொறுங்க, நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டாம், நான் என் கணக்கு புத்தகத்தை எடுத்துக்கிட்டாலும் கணக்கு புத்தகத்தில் இருப்பு 1 லட்ச ரூபா இருக்குது. உடனே முனிவருக்கு இன்னும் கோபம் வருது. 1 லட்ச ரூபாயை வச்சுக்கிட்டு 22,000 ரூபா தான் என்கிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்க, அப்போ பொய் பேசுறியா நீங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாரு. அப்போ அந்த மாதிரி வந்து பணிவாக பேசுகிறாரு. ஐயா நீங்கள் இன்னமும் புரிஞ்சுக்கல, இப்போ இருக்கிறது என்னோட பெட்டியில் வந்து நான் 1 லட்ச ரூபா பணம் வச்சிருக்கிறேன். ஆனால் இது நாள் வரையும் நான் செய்த தான தர்மங்கள் வந்து 22,000 ரூபா. என்ன இந்த 22,000 ரூபா பணம் மட்டும்தான் எனக்கு சொந்தமானது. நான் செத்து போன பின்னாடி நான் செய்த அந்த தான தர்ம புண்ணியங்கள் மட்டும்தான், அந்த 22,000க்கு உண்டான தான தர்ம புண்ணியங்கள் மட்டும்தான் என்னோட வரும் அப்படின்னா. அப்போ 4 பசங்க இருக்குதுன்னு சொன்னால் நீ ஒரு பையன் தான் இருக்குதுன்னா, ஆமாங்க ஐயா இருங்க என்கிட்ட முதல் மகனை கூப்பிட்றாரு. முதல் மகன் வந்து என்ன பண்ணுறான், நான் சீட்டாடிக்கிட்டு இருக்கேன் கவனி கடை அப்படின்றான்.
ரெண்டாவது பையனை கூப்பிடுறாரு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, வயசான நேரத்தில் கம்மி இருக்க முடியாதா அப்படின்னு கத்தலாம். மூணாவது பையனை கூப்பிட்டா மூணாவது பையன் வந்து, நீ தான் இன்னும் ஏன் பூமிக்கு பாரமாக இருந்துக்கிட்டு இருக்கிற, போய் தொலைய வேண்டியது தானே அப்படின்ட்டு. அப்போ நாலாவது பையனை கூப்பிட்றாரு, கந்தசாமி வா அப்படின்றாரு. அந்த பையன் குடுகுடுன்னு ஓடியாந்து சுவாமி சரணம் வந்துட்டு அவங்களுக்கு பணிவிடையெல்லாம் செய்து அவருக்கு சாப்பிட்ற பழக்கம்லாம் கொண்டு வந்தோடனே இதுன்றாரு. ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து விடை சொல்லிட்டார். நான் செய்த 22,000 மட்டும்தான் எனக்கு சொந்தம், அந்த பெட்டிட்டு இருக்கிற பணம் நான் சாகும்போது என் கூட வராது, அதனால் அந்த பணம் என்னோட சொந்த பணம் கிடையாது, என்னோட சொத்தும் கிடையாதுன்றார். ரெண்டாவது இந்த பையன். அப்போ மூணாவது நீ பிறந்த 3 வருஷம் தான் ஆகுதுன்னு சொல்கிறேன் அப்படின்றார். அதுக்கு அந்த முதல்ல என்ன சொல்கிறது, ஆமாம் தினமும் நான் வந்து 1.5 மணி நேரம் தான் சாமி, எனக்கு விவரம் தெரிஞ்சு 5 வயசு வந்து சாமி கும்பிட்றேன், இப்போ 60 வயசு ஆகுது, ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் தான் சாமி கும்பிட்றேன். இந்த 60 வயசுக்கு அந்த 1.5 மணி நேரத்தை கணக்கு போட்டு பார்த்தோம்னா 3 வருஷம் 16 மாதம் இவ்வளோ இத்தனை மணி நேரம் தான் ஆகுது. அப்போ வந்து அது மட்டும்தானே என்னோட வயதாக இருக்க முடியும். நான் இறைவனை நினைச்ச நேரத்தை மட்டும்தானே என்னோட வயதாக நான் எடுத்துக்க முடியும். மற்ற நேரம் என்னோட வயிறு, என்னோட குடும்பம், என்னோட சுயநலத்துக்காக தான் நான் ஓடி ஓடி உழைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டு அந்த முனிவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நீ சொல்கிறது நியாயம்தான் மகனே, நம்ம வீட்டில் உணவு சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு அவருக்கு வந்து நல்லாசையை வழங்கிட்டு போகிறார். இது வந்து என்ன சொல்ல வரோம்னா, நம்ம செய்கிற நல்லது கெட்டது மட்டும்தான் நம்ம கூட வரும். நீ விதைத்தது மட்டும்தான் நீ நல்லதாக இருக்க முடியும். அவர் செய்த தான தர்மம் 22,000, அது மட்டும்தான் அவர் கூட போகும். அவர் விதைத்தது 4 பசங்களை சேர்ந்தாலும் அந்த ஒரு பையன் தான் அவரோட பையன். அவர் சொன்ன ஒரு பையன் தான் கணக்கு. நீ உன்னோட வயது என்னன்னா, நீ எவ்வளோ நேரம் கடவுளை கும்பிட்றியோ அது மட்டும்தான் உன்னோட வயது. மற்ற நேரம்லாம் உன் சுயநலத்துக்காக நீ ஓடிக்கிட்டு. இப்போ இது வந்து இந்த கதையிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது வந்து இதுதான். தேவையில்லாத காசு பணம்னு ஓடி ஓடி ஒரு தான் பெற்ற மகள் பையனை தொட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, அவன் எங்கேயாவது போய் ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு கோயில் வாசல், கோயில் குளத்துல எங்கேயோ குளிச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உயிர் வாழ்ந்துருப்பான். ஒரு பெண் பிள்ளைன்னு பாராமல் இந்த மாதிரி இவ்வளோ துன்பப்படுத்தி இது பண்ணி, நாளைக்கு வாங்க கோர்ட்டுக்கு வாங்க, கோர்ட்டில் வந்து எல்லாத்தையும் நிறுவீங்க. எல்லாத்துக்கும் நான் இவ்வளோ நாள் சும்மா இருந்தேன்னு நினைக்காது. நீங்களாம் யார் என்ன மாதிரி தொழில் செய்றீங்க, நீங்கள் எந்த மாதிரி நகையெல்லாம் வாங்கி போலீஸில் மாட்டினீங்க, ஏன்னா அது எப்படி வந்து உள்ளூரில் உங்கள்கிட்ட படித்த பசங்களோட இதை வச்சு நீங்கள் வெளியில் கொண்டு வந்தீங்க, திருட்டுநகைகளை வாங்கி மாட்டி போலீஸில் எப்படி கேஸ் இல்லாத நீங்கள் எல்லாம் இத்தனை ஆதாரங்களையும் திரட்டுறதுக்காக தான் ஒருத்தனை போட்டு இவ்வளோ பேச்சு பேசலாம், இவ்வளோ நசுக்கலாம், இவ்வளோ அசிங்கப்படுத்தலாம், இவ்வளோ கேவலப்படுத்தலாம், அப்பயும் ஒருத்தன் அமைதியாகவே இருக்கிறான்னா புரிஞ்சிக்கான்னா ஏன்னா ஒருத்தன் அமைதியாக இருக்கிறான்னா அவன் திருப்பி எழுந்திரிச்சு இது பண்ணும்போது நம்ம உழப்போற அடி எவ்வளோ பெரிய அடியாக இருக்குன்ட்டு நாளைக்கு கோர்ட்டுக்காங்க, நீதிமன்றத்துக்காங்க. சட்டத்தை மீறி நான் நடக்க தயாராக இல்லை. ஏன்னா நான் நீதிமன்றத்தில் வந்து எல்லாத்துக்கும் விடை கொடுங்க. அதெல்லாம் ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறேன். முதல்ல வந்து இந்த அஸ்தம்பட்டி காவல் நிலைய ஆய்வாளர் மிரட்டியதும் வந்து அந்த மைவி ஆக்ஸ் மீது வழக்கு தொடுத்த சொர்ணம் அவங்க கணவன் வந்து மிரட்டியதும், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து காந்தி நகரில் வைத்து என்னை வெட்டுவதாக இந்த சொர்ணம் குடும்பத்தினரோட வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு சரியான ஆதாரம் என்கிட்ட இல்லை. பிரவீன்ற ஒரு நபர் என்னை திருப்பூர் வரைக்கும் தோற்றிக்கிட்டான். மறுபடியும் வந்து புதுக்கோட்டை ஓடி போயிட்டான். அவனை வந்து மயிலன் கோட்டைன்ற ஒரு கிராமத்தில் வச்சு ஒரு கல்யாணத்தில் வந்து அவனை பார்த்ததா வந்து அங்கே இருக்கும் என்னுடைய சோர்ஸுகள் வந்து சொன்னாங்க. ஐயா இவன் தான் அந்த பையன் போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க. அவர் தான் வந்து கூலிப்படை இவர் போல இருக்குது. இந்த ஆடியோக்கள்லாம் அவங்களுக்கு ஒன்றுன்னா அனுப்பிச்சிக்கிட்டு ஒன்றுன்னா வெளியேறேன் பாருங்கள். ஏன் வந்து இவ்வளோ நாளும் அமைதியாக இருந்தாலும் சார்ஜ் ஷீட் விடட்டும், நீதிமன்றத்திற்கு வழக்கு போகட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாப்போம். அது அந்த இதில் யார் இந்த பொய்யான தகவலை கொடுத்து என்னென்ன பண்ணீங்க, அந்த பொண்ணை என்னென்ன சித்திரவதை பண்ணீங்க, அந்த பொண்ணுகிட்ட என்னென்ன ஆதாயத்தை அடைந்தீர்கள் என்பது எல்லாம் நாளை நீதிமன்றத்தில் அந்த பெண் தொடுத்த வழக்கிலையும் வரும், நான் தொடுத்திருக்கும் வழக்கிலையும் வரும் என்று இந்த 3 மாதம் நான் வந்து என்னோட தொழிலை பார்க்கணும். என் தொழிலை பார்க்கறதுக்காக வேண்டி நான் வந்து பல இடங்களில் வந்து அலைய வேண்டியது இருக்கும். என்னோட மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால என்னை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மொபைல் ஃபோன் மூலம் என் உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் அப்படின்னு அதன் காரணமாக நான் வீட்டில் வந்து ஃபோன் வச்சுட்டு போகிறேன்.
வீட்டை வந்து நான் வந்து யாராவது ஃபோனில் இருந்து கூப்பிட்டு தொடர்பு கொண்டிருக்கேன் உயிரோடு இருந்தேன்னா. அப்படி தொடர்ந்து என்கிட்ட வந்து ஒரு வாரம் ஃபோன் வரல, ஒரு 4 நாள் 3 நாள் ஃபோன் வரலன்னா என் குடும்பத்தினர் வந்து காவல்துறையில் போய் புகார் அளிப்பாங்க. அதை யார் யாருன்றது லிஸ்ட் எழுதி வச்சுருக்கேன். அந்த புதுக்கோட்டையில் ஆரம்பித்து சேலம், கோயம்புத்தூர் எல்லாமே எழுதி வச்சுருக்கிறேன் வரிசையாக. யார் மூலிமா என்னோடய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுருக்கலாம் அப்படின்றத அதை வந்து என் குடும்பத்தினர் கொண்டு போய் காவல் நிலையத்தில் கொடுத்துருவாங்க. நான் ஆல்ரெடி வந்து காவல் நிலையத்தை சொல்லி வச்சுருக்கிறேன். ஒரு சில மிரட்டல் ஆடியோக்கள்லாம் காமிச்சிருக்கிறேன். அவங்களும் கேட்டிருக்காங்க. இது கேஸாக கொடுக்கும்போது இந்த ஆதாரத்தில் நான் கொடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பேர் சிங்கார பாருங்கள்.